அய்யனார் துணியில ரிசப்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கதா கூட்டிட்டு போயிட்டு சோழன் குடும்பத்தை மனோகர் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. ரொம்ப காஸ்ட்லியான கடைக்கு கூட்டு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே 20,000 30,000 அப்படி இருக்கிறத பார்த்து அப்பாவும் பிள்ளைய கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய போயிட்டு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கார சொல்றான். என்னடா பண்றது, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெஸ் எடுக்கிறத பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளோட சேரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே, வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சோழனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்றதுக்காக நம்மளோட பல்லவன், சேரன் அண்ட் பாண்டியன் 3 பேருமே சோழன் கிட்ட இருந்து அதை மறைச்சிடுறாங்க. ஆனா சோழனுக்கு லைட்டா டவுட் இருந்துட்டே இருக்கு. அதோட துணி எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு காசு கொடுக்கும் போது கடைக்காரர் சொல்றாரு, காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர்ல ஆமாம்மா இங்க காஃபி நல்லா இருக்கும், குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் போய் அசிங்கப்படுத்துறாரு. என்னமாமா அவர் தான் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக கேட்கிறாரு, காஃபி குடிச்சிட்டு போங்க, நீங்களும் வெக்கமே இல்லாம குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. காஃபி குடிக்கவா அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க, என்னமோ நாங்க பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது பேசிட்டு இருக்கிற கேப்லயே காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி குடிக்கிறாங்க. அவருக்கு அது மனோகருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் அசிங்கப்படுத்திட்டு நம்ம இந்த காஃபி குடிக்கிறோமே, வர வழி இல்லாம குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதோட எல்லாருமே ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போய் முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மெனு கார்டே பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்களா, யோசிக்காதீங்கப்பா, கண்டிப்பா பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க, நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. சோழன் அது ஒரு மாதிரி முறைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ல சோழன் ஏதோ அவங்க மாமனார் அசிங்கப்படுத்துவாரோ எனக்கு தோணுது. அது என்னன்றது நம்மளுக்கு நாளைக்கு அப்டேட்ல தான் தெரியும். ஸோ மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி